தையிட்டிக்கு என்ன தீர்வு? கஜேந்திரகுமாரின் கேள்விக்கு அமைச்சர் பதிலளிப்பதை திட்டமிட்டு திசை திருப்பிய எம்பிபி உறுப்பினர்கள். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அர்ச்சுனா மற்றும் கஜேந்திரகுமார் இடையில் கடுமையான வாக்குவாதம். கிளிநொச்சியில் 16 ஆண்டுகளின் பின் விடுவிக்கப்பட்ட மக்களின் காணிகள். தையிட்டி விகாரைக்குள் சென்ற தமிழ் எம்பி அம்பலப்படுத்திய பிரதேச சபை உறுப்பினர். ஊடகங்களுக்கு எதிராக செயல்படுவது முறையற்றது, வஜிர சுட்டிக்காட்டு. தமிழரசு கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர். இலங்கை நிச்சயம் மீண்டலும் அரசாங்கம் நம்பிக்கை. நெருக்கடியான மக்கள் இடைத்தங்கல் முகாம்களிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றம், லக்ஷ்மன் கிரியல்ல குற்றச்சாட்டு. தையிட்டி விகாரை தொடர்பில் என்ன நிலைப்பாடு என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அமைச்சர் சந்திரசேகரிடம் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் பதில் சொல்ல தயங்கிய நிலையில் அந்த சூழலை குழப்பும் வகையில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் திட்டமிட்டு செயற்பட்டனர். யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்ற போதே குறித்த சம்பவம் பதிவாகியது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் தையிட்டி விகாரை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடற்தொழில் மற்றும் நீரியல் வழங்கல் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கேள்வி எழுப்பிய போது விகாரை உடைக்க முடியாது என அமைச்சர் பதிலளித்தார். ஏன் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை உடைக்க முடியாது என அமைச்சரிடம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதில் கேள்வி கேட்ட போது அமைச்சர் பதில் சொல்ல தயங்கினார். அந்த சூழலில் அமைச்சர் பதில் சொல்லும் சூழலை குழப்ப தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சிலர் சம்பந்தமே இல்லாமல் எழுந்து நீங்கள் முரண்பட வேண்டாம், எங்கள் பிரச்சனையை தீருங்கள் என தெரிவித்தனர். இதன்போது பிரதேச சபை தவிசாளர்கள் எழுந்து தையிட்டி விகாரை பிரச்சனை முக்கியமானது, அதற்கு அமைச்சர் பதில் சொல்லட்டும், அதன் பின்னர் உங்கள் பிரச்சனையை பார்க்கலாம் என சொல்லும் போது குறித்த தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் கேள்வி கேட்டு திரும்ப குழப்பினர். சம நேரத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி கேட்பதை குழப்பும் விதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன், அர்ச்சுனா, கருணைநாதன், இளங்குமரன், ரஜீவன், ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோரும் செயற்பட்டனர். இந்த நிலையில் கூட்ட நிறைவில் கேள்வி கேட்டு குழப்பிய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருணைநாதன், இளங்குமரனுடன் கூடி கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கு இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் புற்றுநோய் வைத்தியசாலை பற்றி கருத்து தெரிவிக்கையில் உரையாற்றும் போது அர்ச்சுனா குறுக்கிட்டார். இதனால் அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் வைத்திய சத்தியமூர்த்தி பேசும் போதும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குறுக்கிட்டார். இதற்கு முன்னரும் பாராளுமன்ற உறுப்பினர் சிதனுக்கும் அர்ச்சுனாவுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது.
தெளிப்படை வைத்தியசாலை பற்றி கலைக்க முதல் கடுமையாக கோவப்பட்டால் 100 நாள் ஆயுள் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நல்லூர் கிராம சேவையாளர் பிரிவு கடந்த 16 ஆண்டுகளாக இராணுவத்தினால் கைப்பற்றப்பட்டிருந்த நிலம் விடுவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 25 ஏக்கருக்கு மேற்பட்ட பயிற்சிகை மற்றும் மேட்டு நில காணிகள் இவ்வாறு விடுவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட காணிகள் தொடர்பாக நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இராணுவ உயர் அதிகாரியுடன் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை இராணுவத்தினரால் விடுக்கப்பட்டுள்ள 25 ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை உரிய மக்களிடம் விரைவாக கையளிப்பது தொடர்பான துறை சார்ந்த அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் அதற்கான உரிய நடவடிக்கைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு காணிகள் உடனடியாக மக்களிடம் கையளிக்கப்படும் என தெரிவித்தார். வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாகவே மக்கள் தங்களது சொந்த நிலங்களை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட தையிட்டு விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் போராட்டம் இடம்பெறுகிறது. அந்த வகையில் அண்மையில் இடம்பெற்ற போராட்டம் பல சர்ச்சைகளை தோற்றுவித்தது. இந்த நிலையில் கடந்த வாரம் இடம்பெற்ற தையிட்டு விகாரைக்கு எதிரான போராட்டத்தின் போது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரை போலீசார் விகாரைக்குள் செல்ல அனுமதித்ததாக தமிழரசு கட்சியினுடைய வெளிதற்கு பிரதேச சபை உறுப்பினர் சுரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் ஸ்ரீதரன் எம்பியை அனுமதிக்கவில்லை. எனவே அவரை நாங்கள் இராணுவத்தின் ஒட்டுக்குழு என்றுதான் கூறுவோம் என குறிப்பிட்டார். ஊடகங்களுக்கு எதிராக செயற்படுவது முறையான ஒன்று அல்ல என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிர் அபேபத்தன தெரிவித்துள்ளார். அவ்வாறான செயற்பாடுகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சி என்ற வகையில் எமது முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் என பஜிர் அபேபத்தன மேலும் தெரிவித்தார். கொழும்பில் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என ஊடகங்கள் ஊடாக பல்வேறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி ஆவதற்கு முன்னர் எதிர்க்கட்சியில் இருக்கும் காலத்தில் இந்த நாட்டில் ஊடகங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான சட்டத்திட்டங்களை அனுமதித்துக் கொள்ள ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார். அதே போன்று தகவல் அறியும் சட்டத்தையும் அமைத்தார். அந்த சட்டம் மூலம் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் பாதுகாக்கப்படுகின்றனர். ஏனெனில் பொதுமக்களுக்கு தகவல் அறியும் உரிமை இருக்கும் என்றால் தகவல்களை அறிந்து கொள்வதற்காக இலங்கை மக்களை அறிவுறுத்துவது ஊடகங்களின் கடமையாகும். மனிதர்கள் பிறப்பில் தவறு செய்வதில்லை. ஆனால் தவறுகளை சுட்டிக்காட்டி அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் ஊடகங்களை பயமுறுத்துவதோ அல்லது அவற்றுக்கு எதிராக செயற்படுவதோ முறையல்ல என தெரிவித்துள்ளார். கரைத்துறை பற்றி பிரதேச சபைக்கு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு நியமிக்கப்பட்டிருந்த சின்னராசா லோகேஸ்வரன் என்பவரை கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதாக தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பான கடிதம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரனால் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகத்தின் தெரிவத்தாட்சி அலுவலருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த கடிதத்தில் கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்கப்படுவதனால் பரிதாக்கப்படும் உறுப்பினர் வெற்றிடத்தை நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் பாதீட்டுக்கு எதிராக தமிழரசு கட்சி எதிராக வாக்களிப்பதற்கு தீர்மானித்திருந்த நிலையில் லோகேஸ்வரன் ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து இந்த நீக்கம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பின் போது குறித்த பாதீடு தேசிய மக்கள் சக்தியின் ஆளுகையில் தயாரிக்கப்பட்டதென விமர்சனங்கள் வளர்ந்திருந்ததாக கூறப்பட்டது. ஊடகங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அரசாங்கம் செயல்படவில்லை என ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். சில ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்கள் திட்டமிட்ட அடிப்படையில் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை பரப்புகின்றது. இவற்றுக்கு எதிராக சாதாரண சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவே மக்களின் கோரிக்கையாக உள்ளது என அமைச்சர் தெரிவித்தார். போலியான செய்திகளால் நாட்டின் சுகாதாரம் மீதான நம்பிக்கை சீர்குலையும். அதேபோல் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். எனவே இப்படியான செயலுக்கு எதிராக சாதாரண சட்டத்தை செயல்படுத்துவது அடக்குமுறை அல்ல என நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இலங்கையால் நிச்சயம் மீண்டெழ முடியும். அதற்கான தலைமைத்துவத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருப்பதாலேயே சர்வதேச உதவிகள் கிடைக்கப் பெறுகின்றன. இவ்வாறான உதவிகள் மூலம் இருந்த நிலையை விட சிறந்த நிலைக்கு வர முடியும் என அவர் தெரிவித்தார். அதேவேளை ஊடக அடக்குமுறை தொடர்பில் அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்தார்.
இயற்கை அனர்த்தங்களால் கண்டி மாவட்டம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இம்மாவட்டத்தில் தற்போதும் சுமார் 6000க்கும் மேற்பட்டோர் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தற்காலிக இருப்பிடங்கள் கூட அமைத்துக் கொடுக்கப்படாத நிலையில் அவர்கள் குறித்த இடைத்தங்கல் முகாம்களில் இருந்து பலவந்தமாக வெளியேற்றப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் மலையகத்துக்கு, குறிப்பாக கண்டி மாவட்டத்துக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ரீதியில் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ள போதிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிவாரணங்கள் மிகவும் மந்தகதியில் கிடைக்கின்றன. கண்டி மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட 55,804 குடும்பங்கள் உள்ள போதிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட 25,000 ரூபாய் கொடுப்பனவு 32,170 குடும்பங்களுக்கு மாத்திரமே கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் 23,000 குடும்பங்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கவில்லை. சமையலறை உபகரணங்களை பெறுவதற்காக வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட 50,000 ரூபாய் மற்றும் பாடசாலை மாணவர்களின் உபகரணங்களுக்காக வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட 25,000 ரூபாய் இதுவரை கண்டி மாவட்டத்தின் எந்த ஒரு குடும்பத்துக்கும் கிடைக்கவில்லை. அது மாத்திரமின்றி உயிரிழப்பொன்றுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்ட இழப்பீட்டுத் தொகைகளும் மிக குறைவாகவே வழங்கப்பட்டுள்ளது. பெரும்பாலானோருக்கு அந்த தொகையும் கிடைக்கவில்லை. பட்சம் தற்காலிகமாக தங்குவதற்கு இந்த மக்களுக்கு கூடாரங்களையாவது வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கிறோம். தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் முழு கண்டி மாவட்டத்தையும் சிவப்பு வலயமாக பெயரிடப்பட்ட போதிலும் மண்சரிவு அபாயம் உள்ள குறிப்பிட்ட பகுதிகள் அடையாளம் காணப்படவில்லை. அந்த நிறுவனத்தின் பணியாளர் பற்றாக்குறை இருப்பது அறிய கிடைத்துள்ளது. அது தொடர்பில் உதவ முயற்சித்த போதிலும் அதிகாரிகள் எனக்கு பதிலளிக்கவில்லை. மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள இடங்கள் தொடர்பில் இதுவரை எந்த ஒரு தெளிவான அறிக்கையும் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே கண்டி மாவட்ட மக்கள் எதிர்நோக்கியுள்ள இந்த இக்கட்டான நிலைமை குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும்.